அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் அமாவாசை எந்த தேதியில் வருகின்றது, நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், நிலைவாசலில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம்னாலே வழிபாட்டிற்குரிய மாதம். இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நாளும் இருக்கின்றது. அமாவாசை தினத்தன்று தான் நமக்கு அனுமன் ஜெயந்தி வரும். இந்த நாள் ரொம்ப சிறப்புக்குரிய நாள். இந்த நாளில் அதிகாலை எழுந்திலிருந்து மாலை நேரம் வரை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்கழி அமாவாசை என்றைக்கு வருகின்றதுன்னா மார்கழி 15ஆம் தேதி 30/12/2024 திங்கட்கிழமை அன்று அமாவாசை இருக்கின்றது. அந்த நாள் முழுவதுமே நமக்கு அமாவாசை திதியும் இருக்கின்றது. மார்கழி மாதம் காலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை அப்படி என்றாலும் கூட நீங்கள் காக்காக்கு சாதம் வைத்தாலே போதும். எள்ளு கலந்து கொஞ்சம் சாதம் தயிர் கலந்து எள்ளு கலந்து நீங்கள் வைத்தால் போதும். வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும். பசுமாடுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம். நமக்கு தெரிந்து செய்தால் தான் பாவம் இல்லை, தெரியாமல் செய்தாலும் பாவம். தெரியாமல் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம். அத்தனை பாவங்கள் போக வேண்டும். நமக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும். நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீர வேண்டும். தடைகள் விலக வேண்டும். அப்படின்னா இந்த அமாவாசை தினம் தான் நமக்கு கை கொடுக்கும். ஏன்னா இந்த தினம் தான் முன்னோர்களுக்கு உரிய தினம். முன்னோர்களுக்கு உரிய தினமாக இருப்பதால் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுடைய முன்னோர்களாக இருப்பாங்க. குலதெய்வம் மற்றும் உங்களுடைய முன்னோர்கள் இவர்களில் வழிபாடு செய்யும்போது தான் நமக்கு இருக்கிற தடங்கள் விலகும். நமக்கு ஒரு திருமணம் தடைகள் வருது, குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ முன்னோர்களை வழிபாடு செய்து பழக்கமே இல்லை எங்களுக்கு, அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் கட்டாயமாக காலை நேரம் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு மாலை நேரம் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. அது அம்மன் ஆலயம் இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஆலயம் இருக்கோ அந்த ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த தீபம் உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் மாலை நேரம் ஏற்றும்போது உங்களுடைய முன்னோர்களை மனசில் நினைத்து நீங்கள் ஏற்றலாம். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ யாரெல்லாம் முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியல, எங்களுக்கு செய்ய விட மாட்டாங்க, நாங்கள் செய்து பழக்கமும் எங்களுக்கு இல்லை அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே கோவிலில் போயிட்டு மாலை நேரம் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து சுவாமி கும்பிட்டுவாங்க. உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். நிறைய பேர் கடன் தொல்லைகள் இருப்பவர்கள் அனைவருமே கட்டாயமாக இறைவனை வழிபாடு செய்யும்போது இந்த அமாவாசை தினத்தன்று வழிபாடு செய்யணும். அதுதான் நமக்கு சிறப்பு. உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். இப்போ குலதெய்வம் நிறைய பேருக்கு முன்னோர் தெய்வமாக தான் குலதெய்வமாக இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய தாத்தா பாட்டி, அதற்கு அவங்களுடைய தாத்தா பாட்டி அப்படியே நமக்கு பல வருடங்களுக்கு முன் நம்முடைய குலத்திற்காக ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவங்களோட உயிரை தியாகம் செய்திருப்பாங்க. அவர்களைத்தான் நம்ம குலதெய்வமாக கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும்போது, அமாவாசை தினத்தன்று வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமே கிடைக்கும். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மாலை நேரம் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தானம் பண்ணணும். இல்லைன்னா யாருக்காவது ஏழை எளியவர்களுக்கு முடியாதவர்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கணும். பசுமாடுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும். வாயில்லாத ஜீவனுக்கு சாப்பாடு போடுவது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மாலை நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு செம்பில் தண்ணீர் கட்டாயமாக வைங்க. அமாவாசை தினத்தன்று வைத்து அதில் கொஞ்சம் மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு, ₹1 நாணயம், பூக்கள் வைத்து நீங்கள் உங்கள் பூஜை அறையிலே ஒரு ஓரமாக நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது. குலதெய்வ படம் இருக்குன்னு குலதெய்வ படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குள்ள கூட ஒரு ஓரமாக நீங்கள் வச்சு சுவாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலைவாசலில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மாலை நேரம் அல்லது காலை நேரம் நீங்கள் இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் செய்து கொள்ளலாம். ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்கணும். சில்வர் டம்ளர் கூட வைக்கலாம், தவறில்லை. ஒரு நிலைவாசலில் ஒரு சைடு நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து அதற்கு பக்கத்தில் தண்ணீர் வைத்தால் போதும். உங்களுடைய முன்னோர்கள ஆசீர்வாதம் கட்டாயமாக கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இது செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு வழிபாடு செய்து பழக்கமே இல்லை அப்படின்னா கூட இந்த வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். நிலைவாசலில் ஒரு அகல் விளக்கு மற்றும் ஒரு டம்ளர் தண்ணீர் போதும். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து இந்த விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது நீங்கள் காலையிலும் செய்யலாம், மாலையும் செய்யலாம்.
இப்போ கடன் பிரச்சனை இருப்பவர்கள் காலை செய்ய வேண்டிய உப்பு பரிகாரம் என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மஞ்சள் நிற துணியோ அல்லது சிவப்பு நிற துணியிலோ கல்லுப்பு போட்டு ₹1 நாணயத்தை வைத்து நீங்கள் முடிச்சு போல கட்டி நிலைவாசலில் வைத்தாலே போதும். உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த பரிகாரம். அடுத்து அந்த நாள் பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி இருக்கின்றது. நமக்கு மார்கழி அமாவாசை தினம் தான் ஹனுமன் ஜெயந்தி. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைத்து வடமாலை சாற்றி நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ எங்ககிட்ட ஆஞ்சநேயர் படம் இல்லை அப்படி இருப்பவர்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பெருமாளுடைய படத்திற்கு நீங்கள் வந்து துளசியால் மாலை போட்டு அலங்காரம் செய்துட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும். நெய்வேத்தியமாக வடை வெண்ணெய் வைக்கணும், வைத்து வழிபாடு செய்யணும். அடுத்து பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. வெற்றிலை மாலை அல்லது வடமாலை சாற்றிட்டு வாங்க. துளசி வாங்கி கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. விளக்கினை தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பார். ஹனுமன் ஜெயந்தி நமக்கு இருப்பதனால இந்த மார்கழி மாத அமாவாசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வீட்டிலே உங்ககிட்ட ஆஞ்சநேயர் படம் இருக்கின்றது அப்படின்னா ரொம்ப நல்லது. இங்கே வீட்டிலே எளிமையாக வழிபாடு செய்துப்பீங்க. இப்போ இல்லை அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து கோவில் போக முடியும் அப்படின்னா போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. எங்ககிட்ட தனியாக ஆஞ்சநேயர் படம் கிடையாது, ராமருடைய பட்டாபிஷேகத்தில் தான் இருக்கிற ஆஞ்சநேயர் படம் தான் இருக்குது அப்படின்னா அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். எளிமையாக சொல்ல வேண்டிய நாமங்கள் ஓம் வாயு புத்திரனே நமக்கு சொல்லலாம், ஓம் ஆஞ்சநேயா போற்றி சொல்லலாம், காயத்ரி மந்திரம் சொல்லலாம், ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். இந்த ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆஞ்சநேயரோட அற்புதம் உங்களுக்கு கட்டாயமாக அவர் செய்து கொடுப்பார். ஏன்னா நமக்கு வந்து 30/12/2024 திங்கட்கிழமை அன்று நமக்கு வந்து அனுமன் ஜெயந்தி, புதன்கிழமை நமக்கு வருடம் பிறக்கின்றது. அவருடைய அருளால் உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வெற்றியோடு இந்த ஆண்டு இருக்க வேண்டும், நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக வேண்டும் அப்படிங்கிறத இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வழிபாடு செய்துட்டு இந்த ஆண்டை வந்து தொடங்குங்க. 2025 இந்த ஆண்டு எல்லோருக்குமே சிறப்பான ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக நீங்கள் அனுமன் வழிபாடு செய்து பாருங்கள். ஸ்ரீராமர் படம் இருந்தாலும் அவருக்கும் வழிபாடு செய்து பாருங்கள், பெருமாளோடைய வழிபாடு செய்து பாருங்கள், குலசாமியோட வழிபாடு செய்து பாருங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழிபாடு தான் உங்களை ஓரளவுக்கு கொஞ்சம் திருப்தியான வாழ்க்கையும் ஓரளவு பொருளாதார முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். அதற்காக நீங்கள் வந்து எந்த நேரம் வழிபாடு செய்யணும் அப்படி இல்லை, ஒரு 10 நிமிடம் வழிபாடு செஞ்சாலும் உங்களுடைய மன அமைதிக்காக பூஜையில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும், பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.